ஹலோ ஹால் ஐம் சாரா. இந்த வீடியோவில் ரெடிமேட் கவுனுக்கு எப்படி வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட் வந்து இதில் இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து தனியாக கொடுத்துருவாங்க. கவுனோட அந்த ஷோல்டர் ஆம் ஹோல் பகுதியிலலாம் ஃபுல்லாக ஃபினிஷிங்காக இருக்கும். அப்படியே வந்து வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிசு தெரியாமல் நீட்டாக தைச்சு முடிச்சிருப்பாங்க. தனியாக ஸ்லீவும் கொடுத்துருப்பாங்க. ஸ்லீவ் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வேர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, சைடில் ஓவர்லாக் அடிச்சிருப்பாங்க. அந்த ஓவர்லாக் வந்து ஒரு 1 இன்ச் அல்ல 2 இன்ச்சுக்குள்ளே பிரித்து விடுங்க. அந்த ஓவர்லாக் மட்டும் நம்ம எகெயின் வந்து இந்த சைடு வந்து ஒரு தையல் போடுவோம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து க்ளோஸ் ஆகிடும். ஒரு 2 இன்ச்சுக்குள்ளே அந்த ஓவர்லாக் மட்டும், அந்த ஒயிட் கலர் நூலை மட்டும் பிரிச்சுருங்க. அதுக்கப்புறம் சைடு ஜாயிண்டில் இருக்கிறதையும் அதே மாதிரி 2 இன்ச் போல் பிரிச்சுருங்க. லைட்டாக இந்த அளவுக்கு பிரித்தா போதும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாக அந்த பிசுறு தெரியாமல் கவர் பண்ணியிருப்பாங்க ஆம்ஹோல் அந்த ரவுண்டில். இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து தனியாக ரெடிமேடுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து 30 ரூபா வாங்கிக்கோங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணி கொடுக்கணும், சைடில் 2 சைட்லேயும் அடிக்கணும், சுற்றியும் ஓவராலாக அடித்து கொடுத்துருங்க. நீங்கள் இருக்கிற இடம் பொறுத்து 30 அல்லது 50 ரூபாக்குள்ளே வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கிராமத்தில் இருக்கேன், 50 ரூபா கேட்டால் தரமாட்டாங்க. அதனால் 30 ரூபா தான். ஒரு சில ஏரியாவுக்கு வந்து அந்த 10 ரூபா 20 ரூபா வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸாக இருக்கும், அதிகமாக கம்மியாக வந்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் பிரிச்சுட்டேன், 2 சைடும் பிரிச்சுட்டேன். ஒரு 1.5-2 இன்ச்சுக்குள்ளே பிரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவ் எடுத்து பார்க்கலாம். ஷோல்டர் ஜாயிண்டில் தான் நம்ம கரெக்டாக தைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க, எந்த பிசுறு இல்லை. இந்த மாதிரி ஸ்லீவ் தனியாக கொடுத்துருக்காங்க. கீழேயும் தையல் அடிச்சிருக்காங்க, மடித்து அடிச்சிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய தையலாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, எகைன் அதில் வந்து தையல் போடணும். ஏன்னா அது வந்து பிரிஞ்சிரும். அதனால் நம்ம தையல் போட்டால் தான் அதில் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டு வரேன். அதில் கொஞ்சம் பெரிய பெரிய தையலாக இருக்கும், சீக்கிரம் பிரிஞ்சு கூட வர சான்ஸ் இருக்குது. 2 ஸ்லீவுக்குமே அதே மாதிரி கீழ் பக்கமாக அந்த மடிச்சிருப்பாங்களே அந்த இடத்துல தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து கீழ் பக்கம் முடிஞ்சுது. ஸ்லீவோட கரெக்டாக பார்த்து நம்ம அளவு எடுக்கணும். ஆல்ரெடி அவங்க கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம 2 ஸ்லீவ் வச்சு அளவு பார்க்கணும். 2 கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நான் ஒரு ஸ்லீவ் மட்டும் வைக்கிறேன். அந்த சைடில் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே தூக்கி இருக்குது ஸ்லீவோட கீழ் பகுதியில். அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணுறேன். அந்த ஷேப் மாறாமல் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சென்ட்ரு கரெக்டாக நாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சென்ட்ரு தான் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் அந்த ஸ்லீவே ஃபுல்லாக நம்ம தைக்க முடியும். சென்ட்ரு இப்போ நாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அந்த கவுனோட ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம், அந்த இடத்த கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்த கரெக்டாக எடுத்து வச்சுட்டு, ஸ்லீவில் சென்ட்ரு நாச் பண்ணியிருக்கணும், அந்த இடத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவ் வந்து கீழ் பகுதியில் இருக்கணும், ஷோல்டர் ஜாயின் பண்ண இடம் வந்து மேல் பகுதியில் இருக்கணும். இப்படி அந்த நாச்சுக்கு நேராக மேல் பக்கமாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே மிஷினில் எடுத்து வச்சு தைக்கணும். ஓரத்தில் தைக்கக்கூடாது. அங்கே ஆல்ரெடி வந்து தையல் ஒன்று போட்டிருப்பாங்க. 2 தையல் இருக்கும். ஓரத்தில் வந்து ஒரு தையலும், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கைடு அளவுக்கு ஒரு தையல் இருக்கும். அந்த கைடு அளவில் இருக்க தையலில் தான் வச்சு நம்ம தைக்கணும். இந்த ஸ்லீவ் ரவுண்டு ஃபுல்லாமே 2 தையல் வரும். அப்போ தான் அது வந்து க்ரிப்பாக இருக்கும், தூக்கிட்டு இருக்காது. இப்போ இந்த இடத்துல வச்சு நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். டபுள் ஸ்டிச்லாம் போட வேண்டாம், அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. ஏன்னா இன்னொரு டைம் தைக்கும்போது ஆப்போசிட்டில் நம்ம அந்த பக்கமாக தைக்கும், அப்போ வந்து சரியாக வந்துடும். கீழே இருக்க துணியும் கரெக்டாக என்ன அளவில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம மேலே வைக்கிற துணி வந்து கரெக்டாக அது மேலே வச்சு தைக்கணும். ரொம்ப ஓரத்தில் வச்சு தைச்சிங்கன்னா பிசுறு வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே கீழே இருக்க துணியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைடு வந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் தைக்கணும். துணி வந்து இவ்வளோ உள்ளே இருக்கும். 2வது தையல் போடும்போது ஃபுல்லாக கவர் ஆகிடும், பிசுறு வந்து வெளியே தெரியாது. இப்போ கவுன் வந்து கொஞ்சம் அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சென்ட்ரலே கொஞ்சம் முன்பக்கமாக தள்ளி வச்சு ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு போட்ட தையலோட இது இருக்கும், அதெல்லாம் பிசுறெலாம் வெட்டி எடுத்துருங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து தைக்க முடியும். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்லீவ் மேலே வச்சு தைச்சிட்டு வரணும். கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ஸ்லீவ் தைக்கிறது. ஏன்னா ரெடிமேடு கவுன், ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாமே இப்படி தான் வருது. நம்ம இப்படி தான் தைச்சாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாகவும் போடுவாங்க, ஸ்லீவ் வைக்காமல் அப்படியே கூட போடுவாங்க ஒரு சில பேர் கை வச்சு போடணும்னு நினைப்பாங்க. 2 பேர்த்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி அவங்க ஃபுல்லாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க கார்மெண்ட்ஸில் தைக்கிறவங்க. நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். பிசுரெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டால் தான் இப்படி தூக்காமல் இருக்கும். இப்போ வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்கா, ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து அந்த எட்ஜிலே வந்து ஒரு தையல் போடணும். இது வந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்து எண்டிங் வரைக்கும் ஒரே தையல் தான். மிஷினில் வச்சுட்டு அப்படியே ஒரே தையலாக கீழே இருக்க துணி வந்து மடங்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. எந்த துணி அடியில் வந்து போய் மாட்டக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வரணும்.
சேம் கலர் நூல் எடுத்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் காட்டிடும். இந்த மாதிரி ரெடிமேடு எல்லாம் தைக்கும்போது சேம் கலராகவே த்ரெட் எடுத்துக்கோங்க. கீழே அடியிலையும் துணி செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா இல்லை பிறண்டு இருக்கா உள்ளே இருக்க துணி அப்படிலாம் பார்த்துக்கோங்க. ரெடிமேட் கவுனு ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கை மட்டும் தைச்சி கொடுக்க முடியாது, ஓவராலாக ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதையும் அடித்து கொடுக்கணும் நம்ம தான். இப்போ வந்து 2 தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும், சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ வந்து நான் சைடு ஜாயின் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஸ்லீவ்லேருந்து பிடிச்சிட்டு வந்து ஜாயின் பண்ண மாட்டேன். கீழே இருக்கும்ல, கீழேருந்து அப்படியே மேலே வர மாதிரி தையல் கொண்டு வருவேன். ஏன்னா அது ரெடிமேட் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் வரும் நம்மளுக்கு. அது வராமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணுவேன். அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுவேன், மேலே தையல் போடாமல் கீழே தையல் போட்டு வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் தெரியும், இந்த ஸ்லீவுக்கு அந்த ஸ்லீவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் எக்ஸ்ட்ரா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கை பிடிச்சி தைச்சிட்டு வரணும். ஆம்ஹோல் ஜாயிண்டிங்கில் வந்து கொஞ்சம் 2 டபுள் ஸ்டிச் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் துணி இல்லை, இந்த தையலை விட அந்த தையல் வந்து பிரிஞ்சிடும். அப்போ மாதிரி தையல் போட இடம் இல்லை, அதனால் ஒரே தையல் வந்து நீட்டாக போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கரெக்டாக வந்து கையோட சுற்றளவு வந்து 4.5 வச்சுருக்கேன். 3/4 ஸ்லீவ் மாதிரி வரும், அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும்னு சொல்லி 4.5 வச்சுருக்கேன். அவ்வளோதான், சைட் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் இன்னொரு தையல் போடுவேன், ஆனால் இதோட நான் முடிச்சுக்கிறேன். துணி இல்லை இருந்தாலும் அந்த ஓரத்தில் இன்னொரு கைடு அளவு தையல் போட்டு முடித்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே கீழெல்லாம் தையல் போட்டிருக்காங்கல்ல, ஓவர்லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு வந்து நம்ம தையல் போட்டு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம 30 ரூபாய்க்கோ இல்லை 50 ரூபாய்க்கோ ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம், மறுபடியும் எங்காவது பிரிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் நம்மக்கிட்ட தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு தையல் கூலி தரமாட்டாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீ தானே தைச்சி கொடுத்த, அப்போவே நீ தைச்சிருக்கலாம்ல, 50 ரூபா நான் கொடுத்தேன்ல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் 50 ரூபா வாங்கும்போதே இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக தைச்சி கொடுத்துருங்க. இது கொஞ்சம் வேலை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு வந்து புரியாது, கஸ்டமருக்கு வந்து புரியாது. நான் கொடுத்தேன், நீ கை மட்டும் தான் வச்சு கொடுத்தியா, அதுக்கே 50 ரூபா வாங்கினியா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அந்த கேள்வியெல்லாம் வரக்கூடாதுன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்தோன்னா நீட்டாக இருக்கும், அவங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இப்படி ஒரு ரவுண்டாக தைச்சி கொடுக்கணும். இது வந்து கவுனுங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் நிறையா ரவுண்ட் இருக்குது, ஒரு 3 ரவுண்டு 3 லேயர் கவுன் மாதிரி இருக்குது. அந்த 3 ரவுண்டையும் நான் அடித்து கொடுக்கணும். ஒரு சிலது வந்து கீழே மட்டும் இருக்கும், இடுப்பில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும், அதை மட்டும் அடித்து கொடுத்தா போதும். இதை வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது துணி, அதனால் நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி அடிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க எப்போவுமே. எப்படி இருந்தாலும் டெய்லர் தான் பண்ணி ஆகணும், இந்த மாதிரி வேலைலாம் நம்மக்கிட்டே தான் வரும். அதனால் ஃபஸ்ட் டைமே சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க. நம்மளும் கொஞ்சம் அவங்க கேட்காம நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நிறைய அவங்க துணியும் தருவாங்க, பக்கத்தில் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த பொண்ணு நீட்டாக தைப்பாங்க, அங்கே போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதிர்பார்க்காம செய்கிற வேலைகள் தான், அதனால் நம்ம செஞ்சு கொடுக்கணும். இப்போ நான் வந்து கீழே ஒரு பிட்டு மட்டும் சைடு ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் தைக்கிறேன். மேலே வரைக்கெல்லாம் வரல, இது கீழே மட்டும்தான் இருக்குது, ஒரு இடுப்பளவு மட்டும்தான் இந்த சைடு ஜாயின் இருக்குது. அவ்வளோதான், எல்லா பீஸும் கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நான் இன்னும் தைச்சிருக்கேன். என்ன தைச்சிருக்கேன்னா, ஜிப் இருக்குல்ல, அந்த ஜிப் வச்ச இடத்துல வந்து தையெல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு. சரி எப்படியாவது ஒரு டைம் வாஷ் பண்ணாலே போயிடும் அந்த தையல், எப்படியாவது ஒரு தையல் கட் ஆனாலும் அந்த லைனே கட் ஆகிடும். அதனால் அங்கேயும் தையல் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸ்லீவ் 2 ஸ்லீவ் வச்சாச்சு. ஓவராலாக ஃபுல்லாக எல்லா ரவுண்டும் கீழே அந்த லேயர் இருக்குல்ல, 3 லேயர் கட்லேயும் ஃபுல்லாக வந்து தையல் போட்டிருக்கேன். சைட்லேயும் தையல் போட்டாச்சு. இதுக்கு சார்ஜ் வந்து நான் வெறும் 30 ரூபா தான் எழுதியிருக்கேன். நீ அவங்ககிட்ட கொடுத்து வாங்கணும். நீங்களும் இந்த மாதிரி கை வச்சு பாருங்கள், நீட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.